வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரரே, வற்றாயிருப்பே, காலமெனும் காந்தமே, இப்பேருண்மையை மண்ணுலகில் மாந்தரெல்லாம் உள்ளுணர்வாய் உணர்ந்து உய்யட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு இயங்கி பெருகிய தன்மை என்ற தலைப்பில் சிந்திப்போம். பகுதி 2, மனதினுடைய குவாலிட்டி. இது மகரிஷி இந்த வார்த்தையை கொண்டு அதை கவர் பண்றாங்க. இயங்கி பெருகிய தன்மை. இந்த இயங்கி பெருகிய தன்மை அப்படிங்கிறது நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர், நிறை உணர்வு, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த குணங்களால பெருகக்கூடிய தன்மை. அதே மாதிரி நாம உடல் பயிற்சி பண்றோம், அப்பயும் இந்த தன்மை பெருகும். காயகல்பம் பண்றோம், இந்த தன்மை பெருகும். தவம் பண்றோம், இந்த தன்மை பெருகும். தற்சோதனை பண்றோம், நம்முடைய மனதை தன்மையை பண்போட உயர்த்திக்கிறோம் அப்படின்னாலும் இந்த தன்மை பெருகும். மௌனம் இருக்கும், இந்த தன்மை பெருகும். நல்ல நிகழ்ச்சிகளில் நம்மை இணைத்து கொள்ளும் போதெல்லாம் இந்த தன்மை பெருகும். இயங்கி பெருகிய தன்மை. அப்ப இது நம்மளோட தங்கணும், அது நம்மளோட வாழ்க்கையா மாறணும், தலைக்கணும். அது நம்மோடு நிலைத்து நமக்குள் தலைத்து நம்முடைய வாழ்க்கையாக அது மாறணும். அப்படின்னா இது நாம் எடுத்த முடிவுகளில் எப்போதும் நாம் நிலையா இருந்து வாழும்போது நம்மளோட இதுவும் தங்கும், நம்மளோட இருக்கும். நம்மளுடைய நடவடிக்கைகள் மாறும்போது நாம் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் பர்சனாக மாறுறோம். நல்லா இருக்கோம், திடீர்னு பார்த்தா உணர்ச்சி வசப்படுறோம், திடீர்னு பார்த்தா கவலைப்படுறோம், திடீர்னு சோர்ந்து போய் உக்காந்துடுறோம், திடீர்னு மனதை குழப்பிக் கொள்கிறோம். அப்படின்னா இந்த இயங்கி பெருகிய தன்மை நாம் எந்த அளவுக்கு குழப்பம் அடைந்தோமோ, ஸ்ட்ரெஸ் ஆனமோ, அந்த அளவுக்கு இதுவும் டேமேஜ் ஆகிடும். இது நம்மோடு தங்காது, தலைக்காது. அதனால தான் மகரிஷி எப்பவும் ஒரே மாதிரி இருங்கிறான். இதுக்கு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னோன்னா இந்த தன்மைக்கும் அதுக்கும் நேர் எதிர் முரண்பாடான ஒரு ரிலேஷன்ஷிப். அது இருந்துச்சுன்னா இது இருக்காது, இது இருந்துச்சுன்னா அது இருக்காது. அதுதான் யதார்த்தமான உண்மை. பொய் சொல்லக்கூடாது. 2வது, ஏமாற்றக்கூடாது. நம்மளை நாமே கூட ஏமாற்றிக்க கூடாது. என்ன, மற்றவங்களை நாம் பெருசாக ஏமாற்ற மாட்டோம். ஏன்னா மனவளக்கலைக்கு வந்ததுக்கப்புறம் நாம் அதிலெல்லாம் இருந்து மாறி இருப்போம். நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இது கொஞ்சம் நமக்குள்ளே இருக்கும். என்ன, இன்னைக்கு எந்திரிக்கலை, உடல் பயிற்சி போச்சு, பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுது, நாளைக்கு பார்த்துக்கலாம். இது என்னது, நம்மை நாமே ஏமாற்றி கொள்வது. அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். உடல் பயிற்சி காலையில் எழுந்திரிச்சு பண்ணணும்னா பண்ணிடணும். ஐயோ மறந்துட்டோமே, காயகல்பம் பண்ணாமல் சாப்பிட்டோமே, நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறது, இதெல்லாம் கூடாது. ஸோ இந்த தன்மைகள் இது எதனால் வருதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒன்று பழக்கம், இன்னொன்று விழிப்பு நிலை இல்லைன்னு அர்த்தம். விழிப்பு நிலை போதவில்லை. விழிப்பு நிலை இல்லாத போது நாம் என்ன பண்ணிடுறோம், அப்படியே பழக்கத்தின்பால் ஓடி அந்த பக்கம் போயிடுறோம். அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஐயே பண்ணலையே அப்படின்னு யோசிப்போம். ஸோ இதை கொஞ்சம் நம்ம டியூன் பண்ணிக்கணும். டியூன் பண்ணி அதுக்கு நிறைய முயற்சி பண்ணலாம்.
நிறைய தடவை நாம் எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்ணோன்னா எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கடை தேறி விடலாம். ஏன்னா ஒரு விஷயத்த நினச்சி முயற்சி பண்ணுறதுக்கும் நினச்சி எழுதி முயற்சி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விளைவில் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். நினைவுங்கிறது சூழ்நிலை தொடர்பாக அலை இயக்கம் தொடர்பாக என்ன வர்றதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எழுதி நினச்சி நான் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி காயக்கல்பம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், எந்திரிச்சோடனே நான் உடற்பயிற்சி பண்ணிடுவேன், காயக்கல்பம் பண்ணிடுவேன் அப்படின்னு எழுதி நினச்சி நாம் ஒரு முடிவெடுத்து பண்ணும்போது இது கொஞ்சம் நமக்குள்ள ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் ஆகும். அந்த விழிப்பு நிலை வரும், ஞாபகப்படுத்தும். ஏதோ முடிவெடுத்தியே நீயே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னு ஞாபகப்படுத்தும். ஸோ அது மாதிரி சில நல்ல விஷயங்களை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் நினைவுகளாலும் எழுதி செயல்களாலும் சேர்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ நாம் இந்த விழிப்பு நிலையோடு இருக்கோம். அப்போ விழிப்பு நிலையோடு இருந்து முயற்சி பண்ணும்போது இது சாத்தியம். நம்மளை நாமே ஏமாற்றிக்க கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எந்த வகையிலேயும் இந்த பொருள் பற்று அதிகார பற்றுன்னு இருக்கு இல்லையா, இதிலெல்லாம் இருந்து நம்மளை நாம் கொஞ்சம் விடுவிச்சுக்கணும். பொருள் பற்று அதிகார பற்று எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த தன்மை என்ன ஆகாது, நம்மோடு தங்காது, இது தலைக்காது. நாம் பயிற்சி செய்யும்போது தவம் பண்ணும்போது நல்லா இருக்கு, தவம் பண்ணால் நல்லா இருக்கு, உடற்பயிற்சி பண்ணால் நல்லா இருக்கு, அன்னைக்கு பிரமாதமாக இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் டவுன் ஆகிடுதான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பொருள் பற்று அதிகார பற்று நமக்கே தெரியாமல் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். பல விஷயங்கள் இது மாதிரி தான் இருக்கும், நமக்கே தெரியாது, ஆனால் நம்மகிட்ட அது இருக்கும், நம்மோடு அது சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும். அது பண்ணுற வேலை தான். சில நேரம் நாம் தவத்தில் நல்லபடியாக இருப்போம், ஆனால் சில நேரங்களில் தவம் அப்படி தான் இருக்கும். 6 மாதம் நல்லா இருப்போம், 6 மாதம் கழித்து பார்த்தா அப்படியே டவுன் ஆகிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தேவையில்லாத தன்மைகள் நம்மோடு இருக்கிறது. நாம் அதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொஞ்சம் ஆதரவு கொடுத்து வச்சிருக்கோன்னு அர்த்தம். யதார்த்தமான உண்மை அதுதான். நாம் ஆதரவு கொடுத்து வச்சிருக்கோம், இது நமக்கே கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மோடு அது வாழ்கிறது. அதனுடைய இம்பேக்ட் தான் இது. நாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் காலம் வரைக்கும் 6 மாதம் நல்லா இருக்கும், 6 மாதம் கழித்து பார்த்தா பயிற்சி பண்ணாமல் விட்டுடுறோம், அல்லது எடுத்த முடிவுகள் அப்படி லைட்டாக ஷேக் ஆகும், தளரும். இதெல்லாம் காரணம் இதுதான். இப்போ நம்ம இதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து இதிலெல்லாம் இருந்து வெளியே வந்துடும். பொருள் பற்று அதிகார பற்று விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழும். விருப்பு வெறுப்பு இருந்தாலும் இந்த இயங்கி பெருகிய தன்மை கொஞ்சம் நம்மோடு இருப்பது சிரமம். ஏன்னா விருப்பு அப்படின்னா நீங்கள் எதுவாக வேணா இருக்கலாம், உணவாக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம், அல்லது சமுதாயமாக இருக்கலாம், அல்லது மொழியாக இருக்கலாம், அல்லது ஜாதியாக இருக்கலாம், அல்லது இனமாக இருக்கலாம், ஒரு கலராக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்ச உணவு, உங்களுக்கு பிடிச்ச உணவுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா எதோடைய வெளிப்பாடு தெரியுமா? உங்களுக்கு பிடிக்காத உணவுன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இது பிடிக்குது. பிடிக்கலைங்கிற ஒன்று இருந்தால் தான் பிடிக்குதுன்னு ஒன்று வரும். அப்போ இது ரெண்டுமே ஆகாது. விருப்பு வெறுப்பு கூடாது, சென்ட்ரலைஸ் பண்ணிக்கணும். அது ஏன் வெறுக்கணும், ஒன்றை வெறுக்கணும்? எதாக இருந்தாலும் சரி. இப்போ நண்பர்கள்ட்டையே கூட சில நண்பர்களை பிடிக்கும் அப்படின்னா சில நண்பர்களை நமக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். அதனால தான் இவங்களை பிடிக்குது. இவங்களை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் இவங்களை நமக்கு பிடிக்குது. இது இல்லாமல் இது வராது, இது இருந்தால் அது கண்டிப்பாக இருக்கும்.
விருப்பு வெறுப்பு. என்கிட்ட வெறுப்பெல்லாம் கிடையவே கிடையாது, உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இது வெறுப்புன்னு ஒண்ணு இல்லாம உங்களுக்கு விருப்பம்னு ஒண்ணு வரவே வராது. கன்ஃபார்மா சொல்றேன், வரவே வராது. எங்கேயோ நாம சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நமக்கே தெரியாம இருக்கலாம், பட் நாம சிக்கிட்டு இருக்கோம், எங்கேயோ சிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த விருப்பு வெறுப்புகள்லாம் நாம பேலன்ஸ் பண்ணி சென்ட்ரலைஸ் பண்ணிக்கணும். நம்மளைய நாமே இதுல எல்லாம் ஏமாற்றிக்க கூடாது. நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு முடிவு பண்றத கொஞ்சம் தளர்த்திக்கங்க. நான் அப்படி இருக்கிறேனாங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்க. மேபி அப்படி இருந்தால் நான் என்ன முடிவு பண்ணணும், எந்த பக்கம் நான் போகணுங்கிற அந்த வழியாவது கிடைக்கும். இல்லை நான் அப்படிலாம் கிடையாது, நான் அது மாதிரியான ஆளெல்லாம் இல்லை அப்படின்னு முடிச்சு போட்டு முடிவு பண்ணி வச்சுட்டோன்னு என்ன அர்த்தம்? நாம் அதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்று பொருள். மகரிஷி இந்த இடத்துல தான் சொல்றாங்க, சொல்லால் மட்டுமே நம்பாதீர், சுயமாய் சிந்தித்தே தெளிவீர். உங்களுக்கு வரக்கூடிய நினைவுகள்ல நீங்க சிக்கிக்காதீங்க. உங்களுடைய எண்ணம் உங்களையே ஏமாற்றலாம். உங்களுடைய எண்ணம் உங்களை கண்டிப்பா பலகீனப்படுத்தலாம், சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம விலங்குகிற தன்மையில இருந்தா வந்திருக்கோம். அப்ப என்னுடைய எண்ணம் என்னையே ஏமாற்றக்கூடிய அளவுக்கு நான் அறிவுல பலகீனமா இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இந்த விழிப்பு நிலை மகரிஷி முதல்ல விழிப்பு நிலை, ரெண்டாவது விளைவறிந்த விழிப்பு நிலை, மூணாவது அயரா விழிப்பு நிலை. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்போ முதல்ல நாம் விழிப்பு நிலைக்கு தயாராகும். நான் சில தவறுகளை செஞ்சிருப்பேன் அல்லது செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாதான் இந்த தவறான பதிவுகள்ல இருந்து, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம நேரடியாக மனுஷனாலாம் வரல இல்லையா, வித்து தொடரா விலங்கினமா இருந்து தான் வந்திருக்கோம். அப்போ நாம் அஞ்சறிவு ஜீவனா. இப்போ நான் ஒரு சிங்கமாக இருந்து என்னுடைய உணவுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மானை கொன்று தின்றுருக்கேன். கண்டிப்பாக அது நடந்திருக்கு, அது நடக்காமல்லாம் இல்லை, நடந்திருக்கு. நாம் எல்லாரும் இதை பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நாம் ஒரு சிங்கமா புலியா இருந்து இன்னொரு உயிரை, உணவுக்காக ஒரு உயிரை கொலை செஞ்சு நாம தின்றுருக்கோம். அப்ப இதை நான் ஒத்துக்கிட்டேன், ஆமா நான் எல்லா பாவத்தையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்தக்கான திறவுகோள்ங்கிறது உங்களுக்கு அறிவின் வெளிச்சம்ங்கிறது உருவாகும். இல்லை நான்லாம் எந்த பாவமும் பண்ணலை அப்படின்னா, நீ பாவம் பண்ணியிருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் வச்சு என்ன பண்ணுவான், அதை உணர்ற வரைக்கும் நம்மளால அதிலிருந்து மீள முடியாது. யதார்த்தமான இயற்கையினுடைய சயின்ஸ் இதுதான். நான் இந்த தவறை செய்திருக்கிறேன். இப்ப இந்திய சட்டவியல்னு இருக்கு இல்லையா, குற்றத்தை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னது, தண்டனை குறைவு. ஆனா குற்றத்தை நாம செஞ்சுட்டோங்கிறத சாட்சியோட நிரூபிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தீர்ப்பு வேற மாதிரி இருக்கும். சேம் இதே தன்மை தான் இயற்கையில. ஆம், இறைவன்கிட்ட நான் தெரியாம இந்த தவறை செய்து விட்டேன், நான் பாவம் பண்ணியிருக்கேன்னு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாவப்பதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகளை அவனே சொல்லுவான், அவனே சொல்லுவான். ஆனா நான்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு இந்த பக்கம் இருந்தோன்னா, நீ பண்ணியிருக்கேங்கிறத நமக்கு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து நமக்கு விடுதலை. அப்ப அது எப்படி இருக்கும், கொடுமையா இருக்கும், கொடுமையா இருக்கும். ஏன்னா இதுதான் சோதனை. நாம் குற்றத்தை ஒற்றுக்கொள்ளவும் இல்லை, அல்லது நான் பண்ணியிருக்கேங்கிறதையும் நாம் எடுத்துக்கவும் இல்லை. அப்படிங்கும்போது அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சு எல்லா சோதனைகளும் கொடுத்து இதெல்லாம் நீ பண்ணியிருக்க பாரு அப்படின்னு நிரூபிப்பான். நிரூபித்தானா எப்படி இருக்கும், அது ரணகலமா இருக்கும், ரணகலமா இருக்கும். ஸோ அந்த நிலைகளுக்கெல்லாம் நாம போகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் மகரிஷி இவ்வளோ விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விளக்கங்கள் எல்லாம் நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ஏற்றுக்கொண்டதிலிருந்து நாம் அடுத்த தன்மைக்கு தயாராகும். அதுதான் இயற்கையினுடைய அமைப்பு. அப்போ நாம இந்த விருப்பு வெறுப்பு, நான் பாவம் எல்லாம் பண்ணலை அப்படிங்கிற தன்மையிலெல்லாம் இருந்து நம்மை உயர்த்தி கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம்ங்கிறது வேணும். இந்த பண்பு தான்
நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். விட்டு கொடுக்கணும். மகரிஷி சொல்ற மாதிரி கணவன் மனைவி கற்பு ஒன்றை தவிர பாக்கி எல்லாத்தையும் விட்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நாம மனதால என்ன பண்ணணும், தாராளமா இருக்கும். மன விரிவு தான் இது, பிடிச்சி வச்சுக்க கூடாது. விட்டு கொடுத்தலுக்கு நேர் ஆப்போசிட் என்னது, கடும் பற்று. கடும் பற்று இருந்தது அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இங்க எதையுமே விட்டு கொடுக்க முடியாது, எதையும் விட்டு கொடுக்க முடியாது. அப்ப கடும் பற்று இருக்கக்கூடாது. அப்படி மனசை பிராடா வச்சுக்கோங்க. விரிந்த தன்மையோட மனோபாவத்தோட வாழும்போது நமக்கு அவன் நமக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கான் இல்லையா, நிறைய இருக்கு. அவங்கிட்ட வாங்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நாம அதை எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்காம இங்க இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற நிகழ்ச்சிகளோடய நாம் அதிகமா புலங்குறோம். ஒரு வகையான பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணம். நம்ம கண்ணு காது மூக்கில் தெரியறதில்ல, இதுகளையே நம்ம அதிகமா நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், திட்டங்கள் இருக்கு. இதை தாண்டி இறைவன் நமக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிற பொக்கிஷங்கள் அது ஏராளமாக இருக்கிறது. அது நோயற்ற தன்மை, குறைவற்ற செல்வம். நம்முடைய உடம்புலையும் சரி மனதிலையும் சரி அப்பழுக்கு இல்லாத தூய ஆற்றலோடு நாம வாழக்கூடிய இந்த பிரபஞ்ச நிலைகளுக்கு பொருந்தின மாதிரியான ஒரு இயக்க பண்பு அது. அவ்வளோ விஷயங்கள் அவன் நமக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கான். ஆனால் நாம எங்க சிக்கிட்டு இருக்கோம், பொருள், புகழ், அதிகாரம், புலன், இன்பம், இதுல சிக்கிட்டு இருக்கிறதுனால அங்கிருந்து வரமாட்டேங்க, வாங்கிறதுக்கும் தெரிய மாட்டேங்க. அந்த வாங்கும் முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வாங்கும் முறைக்கு நாம நம்மளை தயார் பண்ணிக்கணும். அதுதான் இந்த இயங்கி பெருகிய தன்மை. இந்த தன்மை பெருகினாச்சுனாதான் அவங்க இருந்து அதை வாங்க முடியும். அப்ப நமக்கு விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த மனோபாவம்லாம் ரொம்ப முக்கியம். இது எப்படி அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த இயங்கி பெருகிய தன்மை அப்படிங்கிறத இந்த எஃப்எம் இருக்கு இல்லையா, பண்பலை, இந்த பண்பலை காந்த ஆற்றலுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த இந்த ரேடியோ ஸ்டேஷன்லாம் இருக்கு இல்லையா, இதுல உள்ள காந்த இயக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப அவங்க ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு காந்தத்துக்கு மேல அவங்களுடைய பதிவுகளை வச்சு அனுப்புறாங்க. அதனாலதான் என்ன ஆகுது, அங்கங்க கொஞ்சம் கரகரங்கும் பழைய ரேடியோல எல்லாம். அப்புறம் ஏரியில தூக்கி விட்டு கொஞ்சம் திருப்பணும், திருப்பி வச்சாதான் என்ன ஆகும், அது சரியா கேட்கும். சில நேரங்கள்ல இலங்கை வானொலி நிலையம்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு கூட கேட்கும். ஏன்னா அது காரணம் இதுதான், அவங்க காந்தத்து மேல வச்சு அனுப்புறாங்க அந்த அலைவரிசை அப்படி. ஆனா இந்த எஃப்எம்ங்கிறது எப்படின்னு கேட்டா, அவங்க காந்தத்துக்கு உள்ள வச்சு மோல்டு பண்ணி அனுப்புறாங்க. இப்ப எஃப்எம் எவ்வளவு தெளிவா இருக்கு இல்லையா. ஸோ இதே தான் நாம இந்த இயங்கி பெருகிய தன்மையை நமக்குள்ள நிறைவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம காந்தத்துக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி எந்த துன்பமும் இல்லாம விடுபடாம நம்முடைய வாழ்க்கையை வாழலாம். நோய் இருக்காது, துன்பங்கள் இருக்காது, மனசை போட்டு குழப்பிக்க மாட்டோம். நமக்கு நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியா நடக்கும். ஆனா இந்த தன்மையை நாம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், பெருக்கி கொள்ள வேண்டும். அப்ப இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்கு. முதல்ல நாம இதை என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இதற்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம மாத்திக்கணும். இப்ப காந்தத்துக்கு உள்ள போய் வாழ்றது அப்படின்னா இது கொஞ்சம் சிரமமான விஷயம்னு தோணுதா? ஆனா வேற ஒண்ணும் கிடையாது, நம்முடைய கேரக்டரை மாத்திக்கிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம், வெளியே இருந்து வாழ்றதை காட்டி உள்ள போய் வாழ ஆரம்பிச்சிடலாம். உயிருக்குள்ளாக ஒரு வாழ்க்கை இருக்கு. உயிரை நாம எந்த முறையில பயன்படுத்துறோமோ அந்த முறைக்கு பயன்படுத்தணும்னா நாம உயிருக்குள்ள வாழலாம். இந்த உடல் வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறதுல இந்த உடம்பளவுல நாம வாழக்கூடாது. உடம்பளவுல இருக்கிற நிகழ்ச்சியிலிருந்து நம்மளை உயிர் சார்ந்த வாழ்க்கைக்கு உயர்த்திக்கும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன்,
துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அந்த நிலைக்கு நாம் உயர்ந்து வாழும். இது வாழ்க்கையாகணும். இது வெறும் தவம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்ற வாக்கியம் அப்படின்னு இது வாக்கியமா இருக்கக்கூடாது. இரண்டொழுக்க பண்பாடுங்கிறது வாழ்க்கையாக மாற வேண்டும். இது வாக்கியமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம சில நேரங்கள்ல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறணும். முன்னுக்கு பின் முரண்பாடாக கொஞ்சம் இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. உள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து வெளியே வரணும். வெளியே வரும்போது அப்படி கரு கரு கருன்னு மேகமெல்லாம் திரண்டு அப்படி ஒரு துளி நம்ம காலுக்கு பக்கத்தில் விழுகு. அண்ணாந்து பார்த்தா ரெடி ஆயிடுச்சு. உடனே நம்ம மனசுக்கு என்ன தோணும்? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வீட்டுக்கு ஓடிடுறேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வீட்டுக்கு போயிடுறேன். இப்போ இங்கே உக்காந்து தவம் பண்ணி மழையே வா வா வான்னு சொல்லிட்டு ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சூழ்நிலை வரும்போது இல்லை இப்ப வராத, கொஞ்சம் பிரேக் எடு, நான் வீட்டுக்கு போயிடுறேன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான முரண்பாடுகள் நம்ம கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்கு. நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருக்கு. பெய்யட்டுமே மழை, உட்காந்து அதே நேரத்துல அங்கேயே இதே மழை வாழ்த்த சொன்னோம் அப்படின்னா இது எவ்வளோ நல்லா இருக்கும். அப்ப இந்த முரண்பாடுகள்லாம் இருக்கக்கூடாது. இந்த முரண்பாடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்குள் இயங்கி பெருகிய தன்மை தங்காது, தலைக்காது, அதுவாக நாம் மாற முடியாது. நம்ம காந்தத்துக்கு உள்ள வாழ்றதுக்காக வந்த பிறப்பமைப்பு. ஆனா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காந்தம்னாவே என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். பாரு, மகரிஷி கிட்ட வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது நமக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. எவ்வளவோ பிறவிகளா இப்படியே போச்சு. பரவாயில்ல, போன காலம் போகட்டும், இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டோமே, இதுவே பெரிய விஷயம்தான். அப்ப இன்னும் கொஞ்சம் நாம முயற்சி பண்ணி காந்தத்துக்கு உள்ள வாழ்றதுக்கு தயாராகணும். மனித பிறவிங்கிறது ஒரு சிறந்த இயற்கையினுடைய கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சிடக்கூடாது. இதை நாம உருவாக்கி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஆல்ரெடி இதை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கான். ஜஸ்ட் இதை நாம உடையாம பாதுகாத்து வாழ்ந்தா போதும். பாதுகாத்து வாழ்ந்தாவே போதும். நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் பெருகும். அவ்வளோ விஷயம் நமக்குள்ள இருக்கு. நாம ஒரு சாதாரணமான பிறவி எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகச்சிறந்த தன்மாற்றம் மனித இனம். மனித இனம் நாம தான். பிரபஞ்சத்திலேயே மிகச்சிறந்த தன்மாற்றம் நாம தான். ஏன்னா நாம எங்கிருந்து வந்தோங்கிறத அனுபவ ரீதியா புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு நுட்பத்தோடு நாம வந்திருக்கோம். பாரு, இது 5 அறிவுக்கு இருக்கா? அதுவே அதுக்கு யாருன்னு தெரியாது. ஆனா நாம நம்மளையும் தெரிஞ்சுக்கிறோம். நம்மை தொடர்ந்து இந்த பூமின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பஞ்சபூதங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் வல்ல பேராற்றல் இறைநிலை, அங்கிருந்து தன்மாற்றம் அடைஞ்ச இந்த இறைநிலையினுடைய சரித்திர உண்மைகளையெல்லாம் நாம் அனுபவமாக பெறக்கூடிய அளவுக்கு சிறப்புமிக்க பிறவி நம்முடையது மட்டும்தான் பிரபஞ்சத்திலேயே. அப்ப இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டும் நாம ஏன் சிரமப்படுறோம், துன்பப்படுறோம் அப்படின்னா புரியலை. நம்மை பற்றிய உண்மைகள் நமக்கு புரியவில்லை. நம்முடைய உயிரினுடைய மதிப்பு என்னன்னு தெரியலை. நம்முடைய மனதினுடைய மதிப்பு என்னன்னு தெரியல. அப்ப உயிரினுடைய மதிப்பு, மனதினுடைய மதிப்பு என்னன்னு தெரியாம அதை பயன்படுத்தும் போது அங்கதான் பிரச்சனைகள் உருவாகும். ஒரு பொருளை மதிப்பு தெரியாமல் பயன்படுத்தணும் அப்படின்னா என்னவாகும்? அது ஒரு வைரக்கல் தான். ஆனா அதை உப்புன்னு நினைச்சு பயன்படுத்தணும்னா எதுக்கு பயன்படும்? அப்படிதான் இருக்கு. இப்ப இருக்கிற பொருளுடைய மதிப்பு என்னன்னு தெரியும், நம்முடைய மதிப்பு என்னன்னு தெரியும். அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி சிந்தனை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நிறைய இருக்கு. நாம சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமா இருக்கு.
அதுக்கு தான் வந்து மௌனம் மகரிஷி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து வள்ளுவர் சொல்றார், பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் பிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையாமே. அவங்கவங்க எடுக்கிற முயற்சி தான். நீங்க எடுக்கிற முயற்சி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். அது எது மாதிரியான முயற்சியோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அமையும். அப்ப நம்மளுடைய ஆல்ரெடி வள்ளுவர் இதில் வந்து ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றார். சிறப்புன்னு ஒண்ணு இருக்குங்கிறத டிக்ளேர் பண்றார். பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா. அப்ப இந்த சிறப்பு ஒவ்வ வேண்டுமானால் நாம் வாழ வேண்டிய முறையில் வாழணும். எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் நாம எது மாதிரி தொடர்பு கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு முறை இருக்கு. தொடர்பு கொள்ளும் பொருள், இடம், காலம், தன்மை, திறமை, நோக்கம், இவைகளுக்கு ஏற்ப விளைவுகள் நிச்சயமாக மாறும். நிச்சயமா மாறும். நான் எதுக்காக தவம் பண்றேன் சொல்லிட்டு அதை டிக்ளேர் பண்ணிட்டு உட்காந்து தவம் பண்றேன். சும்மா தவம் பண்றோம், கூட்டு தவம், நான் இது தவம் பண்ணணுங்கிறது எனக்கு தோணுது அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம ஆரம்பத்தில் பழகலாம், தப்பு இல்லை. ஆனால் நாளாக நாளாக என்ன பண்ணணும், நான் இதற்காகத்தான் தவம் செய்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோட தவம் பண்ணணும். அதே மாதிரி நோக்கத்தோட உடல் பயிற்சி பண்ணணும், நோக்கத்தோட காயக்கல்பம் பண்ணணும், நோக்கத்தோட மௌனம் இருக்கணும், நோக்கத்தோட தற்சோதனை செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன பழக்கத்துக்காக இருக்கலாம். ஆனால் இது வந்து அப்படியே வாழ்நாள் முழுவதும் இருந்துடக்கூடாது. என்ன நோக்கத்துக்காக நாம் நம்மை இந்த செயலில் மனவளக்கலையில் இணைத்து கொண்டுள்ளோம், அந்த நோக்கத்தை நோக்கி நாம நகர்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி நகரலை அப்படின்னா நான் என்ன முயற்சி பண்ணணும்? நகர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னும் நான் அதை எப்படி பலப்படுத்த வேண்டும்? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்ப நாம ஒரு இடத்துல தேங்கி விடக்கூடாது, தேங்கிடக்கூடாது, மூவ் ஆகிட்டே இருக்கணும். நல்ல நிலையை நோக்கி, நல்ல வாழ்வியலை நோக்கி நாமும் நம்முடைய உடல் சார்ந்த தன்மைகளும் மனம் சார்ந்த தன்மைகளும் உயிர் சார்ந்த தன்மைகளும் எப்போதும் உயர்ந்து கொண்டே வர வேண்டும். அதுதான் இயங்கி பெருகிய தன்மையாக அமையும். இந்த இயங்கி பெருகிய தன்மை நமக்கு பாதுகாப்பானது. இது வந்து நாம கொஞ்சம் மனவளக்கலையில் இருக்கிறதுனால இது வந்து அருள் தன்மையோட நமக்குள்ள பெறும். இப்ப அருள் காப்புன்னு சொல்றோம் இல்லையா, அருள் காப்பு. நாம முறையாக நம்முடைய எண்ணம் சொல் செயலை அமைத்து கொண்டால் எப்போதுமே நமக்குள்ளாக உள்ளும் புறமும் ஒரு அருள் தன்மைங்கிறது மெயின்டைன் ஆகும். நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிடாம அல்லது அதற்கு பொருந்தாத செயல்களை செய்யாம வாழ்வோம். பட் ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா அதுக்கு பொருந்தாது ஏதாவது பண்ணிட்டோம்னா அதை எக்ஸ்பேண்ட் ஆகி பிரபஞ்சத்தோட கலந்துடும். ஸோ எப்பவும் நம்ம அருள் தன்மையோடு இருக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. மகரிஷி அதனால தான் இந்த வார்த்தை சொன்னாங்க, உணர்ச்சி வயப்படுதல், கவலை, சினம், இது மூணுத்தையும் தவிர்த்திட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறைவாக வாழலாம். அப்படி வாழும் வாழ்க்கை நமக்கும் நன்மையாக இருக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் நன்மையாக இருக்கும், இந்த சமுதாயத்துக்கும் பயனுடையதாக இருக்கும், இயற்கைக்கும் நமக்கும் எந்த விதமான முரண்பாடும் இல்லாம அது நகரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு நாம் இன்னும் கொஞ்சம் பலமா முயற்சி பண்ணணும். புரிஞ்சுக்கிறது தான், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எனக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கம்மி, தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நிறைய இருக்கு. இயற்கையினுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வளர வளர நாமளும் தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அது யாரானாலும் சரி, யாருக்குமே கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு வேணா இன்னைக்கு அளவு நாம தெரிஞ்சிருக்கலாம், நாளைக்கு அது மறுபடியும் என்ன ஆகும், வளர்ந்துடும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் புதுசு புதுசாக சமுதாயத்தில் உருவாகும். சமுதாயத்தில் உருவாகுது அப்படின்னா இந்த பிரபஞ்ச காந்தத்திலும் அது உருவாகும்.
பிரபஞ்ச காந்தத்தில் இருக்குன்னா இந்த பூமி சார்ந்த அந்த பேரியக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு சார்ந்த நிலைகள்லையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்பது உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப இந்த உண்மையை நோக்கி மனவளக்கலை பயிற்சியை நிறைவாக செய்து நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.